வணக்கம். இன்றைக்கிங்க நம்ம சேனலில் காலிஃப்ளவர் புலாவ் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திங்க. குக்கர் வைங்க. குக்கர் சூடானதும் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய், இன்னொரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய்ங்க, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஜாதி பத்திரி, 2 பிரிஞ்சி இலை, இது எண்ணெயில் போட்டுங்க நல்லா வதக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி சேர்த்திக்கிங்க. நல்லா ப்ரௌன் கலர் வரணுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்த பின்னாடிங்க 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டிக்கிங்க. ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. அதனால பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. நான் 2 தக்காளியை நைஸாக வெட்டி வச்சிருக்கிறேன், நான் சேர்த்திக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கிங்க. இது தகுந்தாப்புல உப்பு சேர்த்திக்கிங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அப்புறம் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப்பு. 1 கப்பு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. நான் 1 கப்பு பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேங்க. அது 1/2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ சேர்த்திக்கிங்க. இது நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைங்க சேர்த்திக்கிங்க. ஒன்றுக்கு 2 தண்ணிங்க. நான் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன், 2 கப்பு தண்ணிங்க சேர்த்தி மூடி போட்டு விசில் விடுங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு பார்த்து குக்கரை மூடி போட்டு 2 விசில் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். ரெண்டு நிமிஷம் 5 நிமிஷம் விட்டுங்க. குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.